சமீபத்துல நீங்க ரொம்ப எதார்த்தமா நீங்க மனசுல பட்டதோ ஒரு ஒரு ஃபங்ஷன்லயோ, ஒரு விழாலயோ உங்க நெருக்கமானவங்கள்ட்ட பேசுறீங்க. சுத்தி அங்கதான் அத வருவேன். ஒருத்தங்க வீடியோ நீ எடுத்து அங்கதான் வருவேன்னு தான் தெரியும்ல. அதுதான் சார். அப்ப உங்களுக்கு எப்ப தோணுச்சா? என்னடா பார்த்து பேசணும் போலடா இனிமேல் ஏதோ இப்ப இந்த அப்படியெல்லாம் இல்ல. ஆ. எடுக்கும்போதே தெரியும். ஓ! ஓகே. முன்னுரை எடுக்கல. தம்பி முடிவுரை தான் எடுத்தான். சரி அதனால சரி முடிவுரை மட்டும் தம்பி எடுத்துருக்கானே. சரி இவரு ஃபோன தூக்கிட்டான்றதுக்காக, "ஏய் நிப்பாட்டுங்க, நிப்பாட்டுங்க" நிப்பாட்ட முடியாதுல்ல. சரி அத முடிச்சு முடிவுரை மட்டும் சரி எடுத்துக்கடா போடா போ. அது ஒரு சந்தோஷம் அவனுக்கு. என்னத்த செய்ய? எவ்வளோ கான்ஷியஸா இருக்க வேண்டியது சார் ஒரு நடிகரா? எல்லாருமே தான் கேட்கிறேன். எவ்வளோ கான்ஷியஸா இருக்க வேண்டியது நம்ம சாப்பிடுறதுக்கு மட்டும் தான் வாய திறக்கணும்னு இருக்காங்க. அது மட்டும் தான் திறக்கணும். மீதி எதுக்கும் வாய ஓகே. நான் நெறைய அக்கறையோடு பேசுற ஒரு சில விஷயங்கள் தான். நான் இத அப்படிதான் பார்க்குறேன். எனக்கு உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசலாம் தெரியாது. ஆ சந்தோஷமா இருந்தாலும் சரி, வலியாக இருந்தாலும் சரி, வேதனையாக இருந்தாலும் சரி, அதை அப்படியே பிரதிபலிச்சுட்டு நான் அடுத்த தளத்துக்கு போயிட்டே தான் இருப்பேன். ஏன்னா, நீங்க சொன்ன அந்த விஷயம் வந்த உடனே என் தம்பி ஃபைட் மாஸ்டர் ஃபோன் அண்ணே உடனே அது யாருன்னு ஃபோன போட்டு, "எதுக்குடா? அவன் எடுக்கும்போதே எனக்கு தெரியுமே. எதுக்கு பதர்ற? விடு அவ்வளோதான் வந்துருச்சு. அது இன்னும் கொஞ்சம் வேற அதுக்கு மானே, தேனே, பொன்மானையெல்லாம் போட்டு, இவங்க வேற நம் தம்பிகள் வேற அத ஒரு வேலைய பார்த்துருக்காங்க. சரி விடு அவ்வளோதான். அது அது என்ன? அதில ஒண்ணும் பெரிய பெரிய குற்றமாலாம் நான் ஒண்ணும் நெனைக்கல. பேசிட்டு அப்புறம் தனியா உட்காந்து வருத்தப்படவும் நான் ஒண்ணும் செய்யல. அது அது என்னுடைய அக்கறை, என்னுடைய வலி, என்னுடைய வேதனை, என் மனசுல பட்டதா தான் நான் பார்த்தேன். ஓகே, ஓகே. ஆல்ரைட். அண்ட் லட்சுமி பிரியா நீங்க சொல்லுங்க. பெரும்பாலான நேரங்கள்ல உங்களுடைய கதாபாத்திரங்கள் பார்க்கும்போது, ஆ கொஞ்சம் ஒரு கஷ்டப்படுற மாரி, கொஞ்சம் எதுக்கோ ஒண்ணு ஏங்குற மாரி, வாழ்க்கை சூழல நான் எப்புட்றா இத கடக்க போறேன்ற மாரி, டிப்பிக்கலா பாலச்சந்தர் சார் நெறைய படங்கள்ல இந்த மாரி பெண்கள் பார்க்க முடியும். ஆனா, இது அவ்வளோ சீக்கிரம் நெறைய பேர்லாம் பண்ணிட முடியாது. ரொம்ப சில நடிகைகள் மட்டும் தான் இத ரொம்ப அழகா பண்ணுவாங்க. அதுல நீங்க கை தேர்ந்துட்டீங்க பயங்கரமா. சிவரஞ்சனியும் இன்னும் சில பேர்லாம் அதுக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிள். அப்படி சொல்லும்போது இந்த படத்தோட ட்ரெய்லர பார்க்கும்போது எனக்கு அதுதான் தோணுச்சு. அந்த ஒரு கோவமா இருக்கட்டும், ஏக்கமா இருக்கட்டும், வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போயிட மாட்டானா, இந்த ஆள் நான் சொல்றத கேட்க மாட்டானான்ற ஏக்கம் அவ்வளோ அழகா தெரியுது. உங்களுக்கு இப்ப ரொம்ப ஒரு பீஸ் ஆஃப் கேக்காவே மாறிடுச்சா? இந்த மாரியான விஷயங்கள்? தெரியல. நான் நீங்க சொன்ன மாரி அந்த ஆங்கிள்ல நான் யோசிச்சு பார்த்ததே இல்ல. ஏன்னா நான் எல்லாமே அஃப்கோர்ஸ் நீங்க சொல்றது ஒரு விதத்துல பார்த்தா ஒரு ஒரு விதமான ஸ்டீரியோடைப்பிங் தான் இந்த இண்டஸ்ட்ரியில. பட் ஆல்சோ அ பட் நீங்க அத நல்லா பண்றீங்க. அதனால யாஹ் ஈஸியா ஒரு வருது. பக்கம் எல்லாமே எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய வாய்ப்புகளா தான் எனக்கு தெரியுது. எந்த கேரக்டரா இருந்தாலுமே. ஒரு ஒரு ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு, பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு எமோஷனல் ஆர்க் இருந்துச்சுன்னா, நமக்கு கொஞ்சம் டைம் கிடைக்குதுல்ல. நம்ம கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு, கொஞ்சம் நடிக்கிறதுக்கு அந்த மாதிரி. ஸோ இந்த படத்துலயும் அதுக்கான வாய்ப்புகள் எனக்கு நெறையா சீன்ஸ்ல இருந்துச்சு. எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு, பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்பு நெறையா சீன்ல இருந்தது. அண்ட் இன்னொரு விஷயம் நீங்க சொல்றது மாரி நான் பண்ணியிருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா கேரக்டருமே ரொம்ப க்ளோஸ் டூ ரியல் லைஃப் தான். எதுவுமே ரொம்ப நம்ம இப்போ ஒரு ஒரு ஆக்ட் பண்ணணும். நம்ம அப்படி கிடையாது. எல்லாமே நம்மள பார்த்தா இன்னொருத்தவங்களுக்கு வேற யாராவது ஞாபகத்துக்கு வரணும். இல்ல தன்னோட வாழ்க்கை ஞாபகத்துக்கு வரணும். இல்ல எனக்கு இவங்கள மாரி ஒரு ஆள தெரியுங்கிற மாதிரி நெறையா நீங்க சொன்ன மாரி சிவரஞ்சனிய கூட எங்கேயோ ஜப்பான்ல ஒரு ஃபெஸ்டிவல்ல அந்த படத்த போடுறாங்க. அங்க இருக்கிற ஒரு பாட்டி ஐ ஆம் சிவரஞ்சனின்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மாரி மக்களோட ரிலேட்டபிள் அது நான் பண்ண ரிலேட்டபிள் கேரக்டர்ஸ்லயே எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ரிலேட்டபிளான கேரக்டர். எனக்கு தெரிஞ்சு இது நெறையா பேர் எல்லா வீட்லயும் அவங்களுக்கு இருக்காங்க. தெரிஞ்ச வாழ்க்கை இது. எல்லா வீட்லயும் இருக்காங்க. புதுசா எதுவும் இல்ல. இது அவங்களுக்கு தெரிஞ்ச வாழ்க்கை. அவங்களுக்கு தெரிந்த ஒரு ஒரு மனிதர். அந்த மாரி தான் இந்த கேரக்டர். சாந்திங்கிற இந்த கேரக்டர் இந்த படத்துல. எப்படி இருந்துச்சு அவர் கூட அத நடிக்கிறது? ஏன்னா அவரோட குரலா இருக்கட்டும், டைரக்டர் கௌதம் மேனன் சார் வேற. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அவர டைரக்ட் பண்றது? இல்ல நான் எல்லார்ட்டயும் சொல்றது என்னன்னா, இதுல நான் டைரக்ட் பண்ணேன் அப்படின்றது சொல்ல முடியாது. ஏன்னா சார் இண்டஸ்ட்ரியில இந்த வருஷத்தோட கனி சார் 30 இயர்ஸ் ஆகப்போகுது. ஜிவிஎம் சார் 25 இயர்ஸ் ஆகப்போகுது. மேம் ஒரு 10 இயர்ஸா ஆல்ரெடி இருக்காங்க. அபிநயா மேம் 15 இயர்ஸ் 16 இயர்ஸ்க்கு மேல இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு படிச்சதுக்கு அப்புறமா என்ன பெர்ஃபார்ம் பண்ண போறோம், என்ன ஏதுன்றது சொல்லணும். ஸோ இது ரொம்ப இதை விட ஒரு கன்வீனியன்ஸ் இருக்க முடியாது ஆக்சுவலா. நீங்க புது நடிகர்களை வச்சு பண்ணும்போது எப்படி இருக்கும்ன்றது எனக்கு தெரியாது. இந்த படத்துல பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ஒரு பிளசண்டான எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நான் ஜஸ்ட் வேடிக்கை பார்த்தா போதும்.